மச்சான் வாங்க ட்ரை சீரீஸ்ல எங்கள 114 ரன்னுக்குலாம் சுருட்டி பிளஸ் வந்து நீங்க 6 விக்கெட் வித்தியாசத்துல ஃபைனல்ல ஜெயிச்சீங்கல்ல. அது உங்க ஊரு, உங்க சொந்த மண்ணுன்னு எங்கள வச்சு செஞ்சு விட்டுட்டீங்க கடைசியில. இப்ப நீங்க வர்றது எங்க கோட்டையா, எங்க மண்ணு, எங்க ஊரு. இங்க வந்து நீங்க வந்து எங்கள எப்படி நீங்க ஜெயிக்கிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஸ்ரீலங்காவோட சிங்கங்களும் சும்மா கர்ஜிக்கிற நேரம் ஆரம்பிச்சிருச்சு. பிளஸ் வந்து ஸ்ரீலங்காவோட சிங்கங்கள் அந்த பழி வாங்குங்கிற ஒரு படலத்தை இப்ப கையில எடுத்தே ஆகணும். ஸ்ரீலங்கா வெர்சஸ் பாகிஸ்தான் 3 T20 மேட்ச் விளையாட போறாங்க. 7, 9, 11 இந்த 3 தேதியில விளையாட போறாங்க. இந்த 3 T20லயும் பிளஸ் 3க்கு 0ன்ட்டு ஒயிட் வாஷ் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அந்த இளம் சிங்கங்கள் இலங்கையோட இளம் சிங்கங்கள் வந்து கர்ஜிக்கிற நேரம் இதுதான் வந்து அவருக்கு தக்க ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும். அதற்கான ஒரு ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் இன்னைக்கு நைட் வந்து ஆரம்பமாக போது. அது ஒரு அதிரடியான ஆரம்பமா இருக்க போது. இந்த மேட்ச் 2 சிங்கங்கள் வந்து மோத போறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா யார் இன்னைக்கு வந்து ஜெயிக்க போறாங்க, ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் யார் ஜெயிக்க போறாங்க, இந்த பிட்ச் கண்டிஷன் எந்த மாதிரி இருந்திருக்கு, இதற்கு முன்னாடி இங்க எத்தனை இன்டர்நேஷனல் மேட்ச் நடந்திருக்கு, பிளஸ் இதுல எப்படி எல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணிருக்கு பிட்ச் கண்டிஷன், இது எல்லாமே டீட்டெயிலா நம்ம வந்து அலச போறோம். யார் வந்து பலமா இருக்கிறா, யார் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறா, எல்லாமே இந்த மேட்ச் சம்பந்தமா நம்ம வந்து ஒரு டீட்டெயிலா அலச போறோம். வீடியோவை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. இந்த ஸ்மால் ஒரு ப்ரிவியூ வீடியோ தான், கம்பல்சரி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. லைக் பண்ணி ஹைப்புங்கிற பட்டனை 2 டைம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய நண்பர்கள்ட்ட போய் காமிக்கும். மறக்காம லைக் பண்ணி ஹைப் பண்ணி நம்ம வீடியோக்கு உங்களோட சப்போர்ட்டையும் உங்களோட ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா நம்மளோட சின்ன சேனல் வளர்ச்சிக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவின்னு நான் நினைச்சுக்கிறேன். வாங்க நண்பர்களே, நம்ம வந்து தெளிவா வீடியோக்குள்ள போயிடலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீலங்கா வெர்சஸ் பாகிஸ்தான் 3 T20 மேட்ச் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவும் கோலாகலமா நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க போறோம். 7ஆம் தேதி ஒரு மேட்ச், 9ஆம் தேதி ஒரு மேட்ச், 16ஆம் தேதி ஒரு மேட்ச் அப்படின்ட்டு 3 T20 மேட்ச் இருக்கு. இது ஒரு ஸ்ரீலங்கா அணி ஒரு பழி வாங்கும் படலமா தான் எடுத்துக்கணும். ஆல்மோஸ்ட் ட்ரை சீரீஸ் மேட்ச் நவம்பர் 27ஆம் தேதி நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, பாகிஸ்தான்ல நடந்தது. அந்த மேட்ச்ல ஃபைனல் மேட்சஸ்ல வந்து 114 ரன்னுக்குலாம் ஆல் அவுட் ஆனாங்க இலங்கை அணி. இவங்க வந்து 114 ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. 6 விக்கெட் வித்தியாசத்தில் அந்த மேட்ச் வின் பண்ணாங்க. அந்த T20 மேட்ச் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து 5 T20 மேட்ச் ரெக்கார்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணி வெறும் 2 T20 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் அணி 5 T20 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோமில் நடந்தது, பாகிஸ்தானோட ஹோமில் நடந்தது. அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. அவங்க வந்து ட்ரை சீரீஸ் ஃபைனல் வின் பண்ணாங்க. அதுவும் கடைசியில் ஜெயிச்சது சாதாரணமான ஜெயிக்கல, போராடி தான் ஜெயிச்சாங்க. பாகிஸ்தானை நம்ம சொல்லுவேன் 19ஆவது ஓவரில் தான் வெற்றி வாய்ப்பை அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. இலங்கை வந்து அவங்களுக்கு வந்து டஃப்பாக கொடுத்தாங்கன்னு சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட அந்த ஒரு பழிவாங்க படலமாக தான் இந்த சீரீஸ் இருக்க போகுதுன்னு நான் வந்து சொல்லியே தருவேன். இன்னைக்கு நைட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் நைட்டு நடக்க போகுது. இந்த T20 மேட்ச் வந்து எங்கே நடக்குது, தாம்பூலாவில் நடக்குது. இந்த மேட்சோட பிட்ச் ரிப்போர்ட் எப்படி இருக்குப்பா அப்படின்னு வந்து கேட்கலாம். இந்த பிட்சோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த வெனியில் 9 இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து நடந்திருக்கு. இதில் 6 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிடிச்ச டீம் வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் வந்து சேஸ் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் என்ன மாதிரி இருந்திருக்குன்னா 164 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு இந்த வெனியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதுல இருந்தே நமக்கு வந்து தெளிவாக ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சி போச்சு. இங்கே பிட்ச் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப 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 ஸ்லோவாக பிச்சாக தான் இருக்க போது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா நல்ல பேட்டுக்கு வரும், பால் வரும், ஃப்ரெஷ்ஷான பிச்சு, நல்ல ஒரு அதிரடியான ரன்னை வந்து ஸ்கோர் பண்ணலாம். ப்ளஸ் ஃபாஸ்ட் பவுலருக்கும் நல்ல ஸ்விங் கிடைக்கும். ஆரம்பத்தில் அவங்களும் விக்கெட்டை எடுக்கலாம். ப்ளஸ் இது வந்து ஆரம்பம். ப்ளஸ் ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் போக போக பிச்சு ரொம்ப 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 ஸ்லோவாகும். பிச்சு உடையும். ஸ்பின்னர்களோட மாயாஜாலம் பயங்கரமாக இருக்கும். ப்ளஸ் அவங்கள எதிர்கொள்கிறது பேட்டர்களுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுலேருந்தே நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஸ்லோயஸ்ட் பிச்சு தான். இது ஒரு பேலன்ஸ்டு பிச்சாகவே இருந்திருக்குங்க இது வரைக்கும். அதனால டாஸ் வின் பண்ணுற கேப்டன் முதல்ல நீங்கள் வந்து யோசிக்காமல் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ண டிசிஷன் எடுக்கிறது இந்த வெனியூவில் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது இந்த ரெக்கார்டை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம். இந்த வெனியில் பனிப்பொழிவு மழைப்பொழிவு இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவில் அந்த அளவுக்கு பெருசாக இப்போ இருக்காது. அதனால ஸ்பின்னர்களோட மாயாஜாலம் இந்த வெனியில் பயங்கரமாக இருக்க போது. தீக்ஷனா அண்ட் அசரங்கா அட்டாக்கிங் எப்படி பாகிஸ்தான் எதிர்கொள்ள போகிறாங்கிறது தான் தெரியல. ப்ளஸ் மழைப்பொழிவு இருக்குமா அப்படிங்கிறத மழைக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப 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 கம்மிங்க. மழையெல்லாம் இருக்காது. ஃபுல் மேட்ச் நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த 2 டீமோட ஒரு பலம் பலவீனம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஸ்ரீலங்கா அணியோட பலம் என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்ரீலங்கா அணியோட பலம் என்னன்னா அவங்களோட சொந்த மண்ணில் விளையாடுறாங்க. அவங்களோட ஹோம் கிரவுண்டு. அவங்கள்ட்ட பயங்கரமான குவாலிட்டியான ஒரு அட்டாக்கிங் ஸ்பின் பவுலிங் அட்டாக்கிங் இருக்குது. எஸ்பெஷலி அசரங்கா அண்ட் தீக்ஷனாங்க அப்படின்னு 2 குவாலிட்டியான ஸ்பின் பவுலிங் அட்டாக்கிங் வச்சுருக்காங்க. அவங்கள எதிர்கொள்கிறது பாகிஸ்தான் அணிக்கு ரொம்ப 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 கஷ்டங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் அவங்கள எதிர்கொள்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் நிசங்கா மிஸ்ரா அப்படின்ட்டு அவங்களோட பேட்டிங் லைனப்
வேற மாரி இருக்கு. அது நிஷங்காவோட பேட்டிங்க எப்படி வந்து சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. பாகிஸ்தானுடைய பவுலர்கள். நிஷங்கா ஒரு அதிரடியான ஒரு பிளேயர். இந்தியாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி காமிச்சவரு. அந்த மாரி ஒரு அதிரடியா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். அவர வந்து எதிர்கொள்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுவே அவங்களோட பெரிய பலம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸ்ரீலங்கா அணிய பொறுத்தவரைக்கும். அவங்களோட பலவீனம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்டார்ட்டிங் பேட்ஸ்மேன் நிஷங்கா அண்ட் மிஸ்ரா 2 பேரும் ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஓவர்லயே ஒரு 2வது ஓவர்லயே விக்கெட்ட 2 பேரும் லூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கங்க. ஸ்ரீலங்கா அணி அப்படியே சரசரன்னு விக்கெட் விட்டுருவாங்க. அதுதான் அவங்களோட பலவீனமா இருந்துகிட்டு இருக்கு. பிளஸ் அத மட்டும் மாத்துனாங்கன்னா, ஸ்ரீலங்கா அணி வேற மாரி இருக்கும். பிளஸ் பாகிஸ்தானோட பலவீனம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேஸ் பவுலிங் அட்டாக் தாங்க. அவங்களோட அந்த ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் பக்காவா இருக்கும். எப்பவுமே பாகிஸ்தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேட்டிங்க விட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட அதிகமான ஒரு ஸ்ட்ரென்த் என்ன இருக்குன்னா, நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் எல்லாருமே ஒரு 140, 150 போடக்கூடிய நல்ல ஒரு வேகப்பந்து வீச்சாளர்கள வச்சிருப்பாங்க. அத வச்சு ஈஸியா அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் வருவாங்க. இது அவங்களோட பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட பலம், வீனம் அதே தாங்க. அவங்களோட பலம் என்ன சொன்னேனோ, அதே தான் அவங்களோட பலவீனமா இருக்கு. ஷாஹின் ஷா அஃப்ரிடி இல்லாதது பிளஸ் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பலவீனமா நான் நினைக்கிறேன். இந்த சீரிஸ்ல ஷாஹின் ஷா அஃப்ரிடி இல்லங்க. பிளஸ் அவரு இருந்தாருன்னா ஸ்டார்ட்டிங்ல பவர் பிளேல கம்பல்சரி ஒரு விக்கெட்ட எடுத்து குடுத்துருவாரு. டெத் ஓவர்ல செம்மையா அவர் பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்க ஒரு பவுலர். பிளஸ் வந்து எந்த இடத்துல ஸ்லோ பால் ட்ரை பண்ணணும், எந்த இடத்துல ஃபாஸ்ட் பவுலிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சவர். பிளஸ் டெத் ஓவர்ல செம்மையா பவுல் பண்ணுவாரு. இந்த மாரி டெத்தா இருக்கட்டும், பிளஸ் வந்து நியூ பாலா இருக்கட்டும் 2 இதுலயும் பார்த்தீங்கன்னா, செம்மையா ஒரு பவுல் பண்ணக்கூடிய பவுலர் இல்லாதது, ஷாகின் ஷா அஃப்ரிடி மாரி ஒரு பவுலர் இல்லாதது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அடின்னே நான் சொல்லுவேன். அதுவே அவங்களோட பலவீனம் அப்படின்னு நான் வந்து சொல்வேன் நண்பர்களே. ஓகே. இந்த மேட்ச பத்தி ஓரளவுக்கு எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து குடுத்துட்டோம்னு நான் நெனைக்கிறேன். இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னா, ஸ்ரீலங்கா அணிக்கு தாங்க நான் வந்து சொல்வேன். ஒரு 70% 80% வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா அணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும். அவங்களோட ஹோம்ல விளையாடுறாங்க. பிளஸ் அவங்கள்ட்ட குவாலிட்டியான பேட்டிங் டிபார்ட்மெண்ட் அவங்களோட ஸ்குவாட பார்க்கும்போதே நமக்கெல்லாம் அப்படியே பயமா இருக்கு. ஸ்குவாடு செம்மையா இருக்கு. அவங்களோட கேப்டன்சி சனக்கா ஐயோ! அவரு செம்மையான ஒரு பிளேயர், செம்மையான ஒரு மூலக்காரரு. அந்த ஒரு கேப்டன்சில அந்த ஒரு ஸ்குவாட பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மரண பயத்த உண்டாக்குது. அத எப்படி எதிர்கொள்ள போறாங்க பாகிஸ்தான் அணிய பார்த்தா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஃபிஷியன்சி உள்ள டீம் மாரி தெரியல. சும்மா என்னடா இங்கிட்ட ஸ்ரீலங்கா பார்த்தா பயமா இருக்கு. இங்கிட்ட பாகிஸ்தான் ஸ்குவாட பார்த்தா நமக்கு இதே எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாரி தோணுது. அந்த ஸ்ரீலங்கா ஸ்குவாட் இருக்கிறத பார்க்கும்போதே தெரியுது. நமக்கு வந்து ஸ்ரீலங்காவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஒரு 70லிருந்து 80% ஸ்ரீலங்கா தான் ஜெயிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸ்ரீலங்காவுக்கு 70 பிளஸ் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு 30% குடுத்தா மோஸ்ட் ஆஃப் த வெற்றி இந்த மேட்ச் ஸ்ரீலங்கா தாங்க ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப உங்களிடத்துல ஒரு கருத்து வைக்கிறேன். பிளஸ் இந்த மேட்ச் வந்து யாரு ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு? ஸ்ரீலங்கா இந்த மேட்ச் வந்து ஜெயிக்குமா? இல்ல வந்து பாகிஸ்தான் இந்த மேட்ச் ஜெயிக்குமா? நிஷங்கா இந்த மேட்ச்ல சதம் அடிப்பாரா? அடிக்க மாட்டாரா? அப்படிங்கிறது மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம இந்த வீடியோ புடிச்சுனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் மாதிரி குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.